என்னடா ஃபுல்லி ஃபில்மி சேனல்ல வீடியோலாம் வருது அப்படி கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். எஸ், நிறைய நாளா வீடியோ வரல, தெரியும். எதுக்கு வரல, ஏன் வரல? ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்டா வீடியோஸை போடுவோம். இந்த டெட் பாடி மாதிரி இருக்கிற சேனலுக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாக்கி மேட்டர்லாம் பேசலாம். பட் ஃபர்ஸ்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபுல்லி ஃபில்மி. வீடியோக்குள்ள போகலாம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேண்டமிக் டைமில் நான் பரத்வாஜ் ரங்கனோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய சினிமா பற்றி பேசணும். முக்கியமாக கமல் ஹாசனோட ஃபில்மோகிராஃபி, அவரோட கரியர் பற்றி பேசணும். அவர் ஃபர்ஸ்ட் நாயகன் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னார். அவருக்கு பிடிச்ச பர்ஃபார்மன்ஸஸ், பிடிச்ச படம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். நடுவில் எனக்கு ஒரு ஆசையா இல்லை, ஒரு டவுட்னு வச்சுக்கலாம். Do you think கமல் will return to films as an actor? I mean, விக்ரமோட ரிலீஸ்க்கு அப்புறம் கமல் திரும்ப ஒரு ஆக்டரா சினிமாக்கு வருவாரா மாட்டாரா? ஏன்னா போன 4 வருஷத்துல அவரோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்னால ஒரு பிரேக் மாதிரி இருந்திருக்கு. அவரை ஒரு ஆக்டரா அவ்வளவு வருஷமா நம்மளால பார்க்க முடியல. ஸோ என் கேள்விக்கு பிஆர் சொன்னது ஒரே வார்த்தை தான், அன்லைக்லி. ஆசையா ஆஃப்கோர்ஸ் இருக்கு, ஆனா வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கமலுக்கு இப்போ பாக்கி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகணும். ஹி இஸ் கைண்ட் ஆஃப் மூவ்ட் ஆன் ஃப்ரம் சினிமா அப்படி சொன்னார். அண்ட் அந்த டைம்ல நம்ம எல்லார் மைண்ட்லயும் இதுதான் pretty much ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், ஈவன் இஃப் வி didn't want to accept it. ஆனா அது அப்போ. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2022, விக்ரம் சும்மா ஹிட் மட்டும் இல்லை, ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஆகுது, இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் வரிசையா அனௌன்ஸ்மெண்ட் மேலே அனௌன்ஸ்மெண்ட் தான். ஷங்கரோட இந்தியன் 2, எச் வினோதோட ஒரு படம், பாரஞ்சித்தோட ஒரு படம், லோகேஷோட இன்னொரு படம், அண்ட் மலையாளம் ஃபில்ம் மேக்கர் மகேஷ் நாராயணனோட ஒரு புது கைண்ட் ஆஃப் கொலாபரேஷன். அப்புறம் சடனா அவுட் ஆஃப் நோவேர் உலகநாயகனோட 68th பர்த்டே, அதுக்கு கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி சண்டே ஈவினிங் ஒரு எர்த் ஷேட்டரிங் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆஃப்டர் 35 years த நாயகன் காம்போ ரிட்டர்ன்ஸ். கமல் ஹாசன், மணி ரத்னம் வித் ஏஆர் ரஹ்மான். ஸோ இந்த படம் நாயகன் 2-ஆ இருக்க போதா, ஆக்ஷன் ஃபில்மா, ட்ராமாவா, வாரா, பயோபிக்கா, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்மா இருக்க போதா, எவனுக்கும் ஒரு ஐடியா இல்லை. அண்ட் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு சைடில் எக்ஸைட்டிங்காக இருக்குது. பட் அதுக்கும் மேலே பார்த்தா, அட்லீஸ்ட் எனக்கு ஆஸ் அ ஃபேன் ஆஃப் சினிமா, ஆஸ் அ ஃபேன் ஆஃப் கமல், எக்ஸைட்டிங்கை தாண்டி இன்னொரு வேர்டும் இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு டெல் யூ another ஸ்டோரி. இது இன்னொரு ஆக்டர் ஃபில்ம் மேக்கர் பற்றி ஒரு ஸ்டோரி. ஒன்ஸ் upon a time in the 1950s. இந்த ஃபில்ம் மேக்கர் பேர் குருதத். He is one of the most critically acclaimed Indian filmmakers of all time. இப்போ கூட பாலிவுட்ல இருக்கிற டைரக்டர்ஸ் கிட்ட உங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டால் எல்லாரும் குருதத்னு தான் சொல்லுவாங்க. உங்களோட ஃபேவரட் ஃபில்ம் என்னன்னு கேட்டால் பியாசான்னு சொல்லுவாங்க, which was one of குருதத்'s biggest hits. அவர் நடித்து டைரக்ட் பண்ணி ஹிட்டான படத்தில் அது ஒன்று. ஸோ ஒரு 6-7 படம் டைரக்ட் பண்ணக்கப்புறம் பியாசா ஹிட் ஆனதுனால குருதத்துக்கு ஒரு புது ட்ரீம் வருது. இந்த உலகமே பார்க்காத ஒரு படத்தை எடுக்க போகிறேன், மை மோஸ்ட் ambitious film ever. இருக்கிற காசு, இல்லாத காசு, ரத்தம், வேர்வை எல்லாத்தையும் சிந்தி, எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி காகஸ் கே ஃபூல் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்த்து கிரிட்டிக்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஒப்பீனியன் தான், ஸ்லோ, கன்ஃபியூசிங், utter flop. The most awaited, most ambitious film of all time becomes the biggest commercial disaster. படம் ஃபெயிலியர் ஆனது குருதத்னால தாங்க முடியாம ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போறாரு. இதுக்கப்புறம் டைரக்ட் பண்ண வேண்டிய படம் எல்லாத்தையும் ட்ராப் பண்றாரு. இங்கங்க சில ப்ராஜெக்ட்ஸ்ல நடிக்கிறாரு. ஆனா அந்த ஃபெயிலியரோட ஹேங் ஓவரை தாண்ட முடியாம குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடினா அப்படி குடி, கெட்ட குடி. காகஸ் கே ஃபூல் 2nd January 1959 ரிலீஸ் ஆகுது. 10th October 1964, just 5 years later, குருதத் அவரோட பெட்ரூம்ல செத்து கிடக்கிறாரு. காஸ் ஆஃப் டெத், mixing of excessive alcohol with sleeping pills. Fast forward to the 1980s. காகஸ் கே ஃபூலுக்கு ஒரு புது பட்டம் கிடைக்குது, கல்ட் கிளாசிக். And now in 2022, இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி சுப்புன்னு ஒரு படம், ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகுது வித் துல்கர் சல்மான். குருதத்தோட ஸ்டோரி வெறும் ஒரு ஸ்டோரி தான். இந்த மாதிரி எவ்வளோ ஆர்டிஸ்ட், கிரியேட்டர்ஸ், ஃபில்ம் மேக்கர்ஸ் நிறைய சக்ஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபெயிலியர் பார்த்து தாங்க முடியாம வேற மாதிரி ஃபேஸ்க்குள்ள போயிடுறாங்க. சில பேர் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. சில பேர் எதுக்கு ஃபெயில் ஆச்சு அந்த ஃபெயிலியரையே நம்பாம பாஸ்ட் க்ளோரி, ஒரு அவங்களோட பாஸ்ட் சக்சஸ்லயே வாழ்ந்துட்டு ஒரு ஸ்பூஃப் மாதிரி ஆயிடுறாங்க, இர்ரெலவென்ட் ஆயிடுறாங்க. அண்ட் சில பேர் அட்ரஸ் இல்லாம காணாம போயிடுறாங்க. இப்போ கமல்ஹாசன் மாதிரி ஒரு கிரியேட்டரோட கரியர் எடுத்து பார்த்தா 4 வயசுல இருந்து நடிச்சு, ஆடி, பாடி, ஸ்டண்ட்ஸ் பண்ணி, ஸ்கிரீன் பிளே எழுதி, டைரக்ட் பண்ணி, இண்டஸ்ட்ரிக்கு புது டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து, மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல 200+ ஃபிலிம்ஸ் கொடுத்து இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி, அவர் பார்க்காத சக்சஸ் இல்லை, ஆனா சக்சஸோட பீக்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, வேற மாதிரி ஒரு ரூட் எடுக்கிறாரு. நமக்கு பிடிச்ச மாதிரி, இது வரைக்கும் பண்ணாத மாதிரி, ஆடியன்ஸ் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல படம் டைரக்ட் பண்ணணும், நடிக்கணும், அதை சக்சஸ் ஆக்கணும். அண்ட் இதெல்லாம் பண்ணக்கப்புறம் ஃபெயிலியரை பார்த்தா எப்படி இருக்கும்?
ஃபெயிலியர்னா ஒன்று ரெண்டு இல்ல, திரும்ப திரும்ப ஃபெயிலியர் பார்த்தா எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு அதுக்கே வியூஸ் வரலன்னா செம காண்டா இருக்கும். ஸோ அவரோட ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆக்டர், ஃபில்ம் மேக்கர் இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் பார்த்தா எப்படி இருக்கும்? நடிகனா ஃபெயிலியர் பார்க்கறது அது ஒரு சைடு இருக்கட்டும். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் காசு போட போறாங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க, திருப்பி உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். தட்ஸ் கேரண்டி. பட் ஒரு ஃபில்ம் மேக்கரா ஃபெயிலியர் பார்த்தா, உதாரணமா மருதநாயகம் மாதிரி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கிறது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாரு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாரு, கடைசியில படம் டிராப் ஆகுது. விக்கிபீடியால போனீங்கன்னா ஒரு பேஜே இருக்கு, லிஸ்ட் ஆஃப் கமல் ஹாசன்ஸ் அன்ரியலைஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். போய் பாருங்க, அப்போ புரியும். சரி, அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இன்னொரு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் எடுக்கலாம். ஹேராம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அதுவும் சரியா ஓடல, ஒரு மாதிரி ஃபிளாப் ஆகுது. ஆனா இப்போ எல்லாரும் அதை கொண்டாடுறாங்க, கல்ட் கிளாசிக்னு சொல்றாங்க. அடுத்தது ஆளவந்தான், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டான யூனிக்கான ஒரு ஃபிலிம் கொடுக்குறாரு, புதுசா அனிமேஷன்லாம் கொண்டு வராரு. ஆனா அப்போ படம் யாருக்கும் புரியல. ஒரு டைம்ல என்னாச்சுன்னா, என்னடா கமல் மாதிரி புரியாம பேசிட்டு இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் கேஷுவலா ஆயிடுச்சு. இதனால அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, படம் எழுதி டைரக்ட் பண்ணி இன்னொரு டைரக்டரோட பேரை போட்டுருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அன்பே சிவம், உத்தம வில்லன், அந்த மாதிரிலாம். இது ஆம்பிஷனா இருக்கலாம், அரகன்ஸா இருக்கலாம், ஸ்டபர்னஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, விஸ்வரூபம் 2க்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுக்கிறாரு. ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா ஒரு சைடுல நமக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னா, எப்படா நம்ம இவரை பிக் ஸ்கிரீன்ல திரும்பி பார்க்க போறோம் ஆஸ் அன் ஆக்டர் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இன்னொரு சைடுல பார்த்தா, இல்லையா பரவாயில்ல, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ பரவாயில்லன்னு அப்படி சொல்ல தோணும். பட் ஆனா என்ன இருந்தாலும் இந்த பிரேக் வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட லைஃப்லயும் ஒரு டைம் வரும், a time for introspection. நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், எப்படிலாம் பெட்டரா பண்ணலாம், அந்த தப்புலாம் எப்படி சரி பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ண போறோம், இல்ல பேசாம ஓகே எல்லாத்தையும் மூடிட்டு எஸ் ஆயிடலாம், இட்ஸ் டைம் டு குவிட், அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கலாம். பட் கமல் என்ன பண்ணார்னா, இந்த டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு பாஸ் பட்டன் அமைக்கிட்டு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி, சரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், ரூட்டை கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம், எல்லாமே நம்ம பண்ணணும், எல்லாமே நம்ம டிரெக்ஷன் நம்ம விஷனுக்குள்ள இருக்கணும்னு அந்த மாதிரி இல்லாம, யங் டேலண்ட்ஸ், நியூ டேலண்ட்ஸ் அவங்களோட விஷன் அவங்களோட ஸ்டோரிக்குள்ள கொஞ்சம் பூந்து பார்க்கலாம், எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொதுவா ஆர்டிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி இமோஷனல் பீப்புள். இது வந்து நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல கம்பேர் பண்ணல, ஆனா ஒரு கிரியேட்டிவ் பர்சனா I can safely say artists are very emotional people. லாஜிக்கலா இல்ல இன்ட்ரோஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது மோஸ்ட்லி. அதெல்லாம் என்ன பண்ணாலும் நிறைய பேருக்கு அதெல்லாம் வராது. அதனால தான் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ஐதர் எங்கேயோ அடிக்ட் ஆயிருக்காங்க, டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காங்க, இல்ல காணாம போயிருக்காங்க. ஆனா கமல் பண்ண இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷனால தான் விக்ரம் மாதிரி ஒரு படம் உருவாயிருக்கு, வந்திருக்கு, ஹிட் ஆயிருக்கு. அண்ட் அடுத்த 3-4 வருஷத்துக்கு லைனா படம் மேல படம் வரப்போகுது, இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ் வரப்போகுது. அண்ட் இந்த லைனப்பை பார்க்கும்போது ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சன், சொன்ன மாதிரி எக்ஸைட்டிங் வேர்டை தாண்டி நான் இதை இன்ஸ்பைரிங்காக தான் பார்க்குறேன். ராக்கி பால்போவா அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு செம்ம கோட் இருக்கும், இட் ain't about how hard you hit, it's about how you can get hit and keep moving forward. ஸோ வரப்போகிற படம் வந்து நல்லா இருக்கோ இல்லையோ, ஹிட் ஆகுதோ ஃப்ளாப் ஆகுதோ, அதெல்லாம் நமக்குலாம் கவலையே இல்லை. ஒரு ஃபேனாக எனக்கு என்ன ஆசைனா, எல்லாத்தையும் சைடில் தள்ளிட்டு உலக நாயகன் புது டைரக்டர்ஸோட கொலாபரேட் பண்ணோம், அவங்க சொல்ல ஆசைப்படுற கதைகள், அவங்க கிரியேட் பண்ற யூனிவர்ஸ், அதுக்குள்ள இவர் என்டர் ஆயிட்டு, இது வரைக்கும் நம்ம பார்க்காத படங்கள், இது வரைக்கும் நம்ம மிஸ் பண்ண, இவ்வளோ வருஷமா மிஸ் பண்ண நாயகனா திரும்ப வரணும். அதே மாதிரி இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் இந்த சேனல்லையும் திரும்ப வீடியோ வரும். அதுக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கருத்துலாம் கமெண்டா போடுங்க. எங்க சைட்ல இருந்து இனிமே கன்சிஸ்டன்டா வீடியோ போட போறோம். இந்த ஃபுல்லி ஃபில்மி சேனலுக்கு இன்னும் உயிர் இருக்கு, இந்த பேஷண்ட்க்கு இன்னும் உயிர் இருக்குன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க. பட் ஃபார் நவ், தேங்க்யூ so much for watching. லாங் லிவ் உலகநாயகன், லாங் லிவ் சினிமா. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.